கொடுக்கலாம் சார். கேமரா சார் வெயிட் சார் சார் முகமா இருக்குது கேமரா சார். கொஞ்சம் தள்ளி மதுரை மாநகராட்சியில் 100 வார்டுகள் இருக்குது. அனைத்தும் தெரிந்தது. 100 வார்டுகள் இருக்குது, அனைத்தும் தெரியுது. 100 மாநகராட்சி வார்டுகள் இருக்குது. இந்த 3 மாநகராட்சி வார்டுகள்லையும் மொத்தம் குடித்தனம் சுமார் 3,60,000 கட்டடங்கள் இருக்குது. வணிக கட்டடங்கள், குடியிருப்பு கட்டடங்கள், மால்கள், தியேட்டர்கள், இதர அலுவலக கட்டடங்கள், மத்திய அரசு அலுவலகம், மாநில அரசு அலுவலகம், இப்படி எடுத்துக்கிட்டோம்னா 3,60,000 கட்டடங்கள் இருக்கிறது. இதுக்கு மாநகராட்சி வரி விதிக்கிற ஏ கிரேட், பி கிரேடுன்னு, சி கிரேடுன்னு 3 கேட்டகரியில் சொத்து வரி நிர்ணயம் செய்கிறாங்க. இதுக்கு சுமார் ஆண்டுக்கு மாநகராட்சிக்கு வருவாய் அரசு துறை இல்லாமல், மாநகராட்சி அரசு துறை நிறுவனங்கள் இல்லாமல் மாநகராட்சிக்கு இதர கட்டடங்களிலிருந்து சுமார் 275 கோடிக்கு மேல் வருவாய் வருகிறது. பொதுவாக வணிக கட்டடங்களுக்கான வரி நிர்ணயம் செய்வதற்கு பதிலாக, இப்போ வணிக வளாக கட்டடங்களுக்கு வரி விதிப்பு செய்வதற்கு பதிலாக குடியிருப்புக்கான வரியை விதிக்கிறாங்க. இவ்வாறு முறைகேடு நடந்திருக்கு. இந்த முறைகேடும் மாநகராட்சியால் கண்டுபிடிக்கப்படலை. நம்முடைய எங்கள் மாமன்ற குழு 2024 மாமன்ற கூட்டத்தில் குரல் எழுப்புறாங்க. இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கிறது, சொத்து வரி விதிப்பில் தொடர்ந்து முறைகேடு நடக்கிறது, வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் பார்க்குறாங்க, வழுத்தவன் பிழைத்துக் கொள்கிறான், ஏழை மாட்டிக்கொள்கிறான், பணக்காரன் தப்பிச்சு விடுறான், ஏழை மாட்டிக்கிறான் அப்படின்னு அடிப்படையில் எங்கள் மாமன்ற குழு மாநகராட்சியில் பேசி அன்றைக்கு இருந்த ஆணையாளர் தினேஷ்குமார் IAS அவர்களிடம் அன்றைக்கு இருந்தவர் கேட்டு, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னா, உரிய நடவடிக்கை நான் எடுப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, இது எதுனா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியம், இந்த மின்சார வாரியத்தை மின் இணைப்பு பெறாங்க இல்லையா, மின் இணைப்பு பெறுவதற்கு அவங்க என்ன கட்டடம் என்னன்றது சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெறப்பட்ட பட்டியலில் இருந்து இந்த கட்டடங்கள் யாருக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை வணிக கட்டடங்களாக ஆய்வு செய்யப்பட்டு கொடுக்கப்படுறது என்பதற்காக பெறப்பட்ட அந்த
அவங்களுடைய கிடைத்த தகவலின் அடிப்படையில் மாநாடு அரிசி குடியிருப்புக்கான வரி முறைகேடு நினைவு செய்யப்பட்டிருக்கு என்பதை ஆணையாளர் அறிகிறார். அறிஞ்சிட்டு என்ன செய்கிறாரு, அவர் பொதுவாக 2022-23, 2023-24, 1/4/24 முதல் 31/7/2024 வரை நடந்த வரி விதிப்பு முறைகேடுகள் குறித்து ஒரு பெட்டிஷனை மாநகராட்சி நம்முடைய காவல் ஆணையாளரிடம் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறார். 17/6/2025 பெட்டிஷன் கொடுக்குறார். கொடுத்ததன் அடிப்படையில் போலீஸ் காவல்துறை ஆணையாளர் 27 கிரைம் நம்பர் வந்து 27/2025 பல்வேறு வழக்குகளை அதில் போடப்பட்டு பிரிவிங்கிலே அது தொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறது. விசாரிக்கப்பட்டு இதில் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட 8 பேர் மட்டும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே இருக்காங்க, ரிமாண்டில் இருக்காங்க. ஆனால் இதுக்கு மூளையாக செயல்பட்ட ரவி என்பவர், அவர் தான் அந்த கணினியினுடைய ஆப்ரேட்டராக இருந்தவர். இந்த மாதிரி முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஆணையாளர் எடுக்க போகிறாரு, இந்த மாதிரி இது ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே காவல்துறை இதை கவனிக்கிற உடனே இரவோடு இரவாக முதல்லையே அவர் டிரான்ஸ்ஃபர் வாங்கி அதிகாலையிலேயே ராமேஸ்வரம் போயிடுறார். இறுதி என்ன நடக்குது என்பது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் மனைவி தான் இன்னைக்கு மேயர்கிட்ட உதவியாளராக இருக்காங்க. எப்படி பாருங்க, இது வந்து விழா வழியாக நான் குறிச்சிட்டு வந்திருக்கேன். குறிப்பாக இதில் 150 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்திருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் பெரும்பகுதி ஆளுங்கட்சி அங்கிங்கின் அதுபடி எங்கும் நாசமாக பரவி அவங்க வார்டு செயலாளர்லேருந்து கவுன்சிலர், மண்டல தலைவர், மேல அளவுக்கு யார் யார் இருக்காங்க எல்லா பேருமே வந்து இதில் முறைகேடில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் 8 பேர் மட்டுமே, அந்த நான் சொன்ன 8 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கு மூளையாக செயல்பட்டவர் ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கீழே இருந்து எல்லாருமே இதில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த முறைகேடுக்கு துணை போய் மதுரை மாநகராட்சி வருவாய் இழப்பு ஏற்படுத்திய அனைத்து அதிகாரிகளையும் கைது செய்ய வேண்டும் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், நான் புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சருமான மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியாருடைய வேண்டுகோள். அவருடைய ஆணைக்கிணங்க தான் நாங்கள் வந்து இங்கே மனு கொடுத்து இந்த மாதிரி இன்னைக்கு கொடுத்துருக்கோம். இந்த சொத்து வரி குறிப்பில் வந்துங்க ஆணையாளர், உதவி ஆணையாளர், வருவாய் உதவி ஆணையாளர், உதவி வருவாய் அலுவலர், பில் கலெக்டர்ஸ், இவங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை வச்சு பாஸ்வேர்டை திருடி தான் இந்த நுட்பமான முறைகேடு நடந்ததாக சொல்லப்படுகிறது. உயர் அலுவலருடைய ஐடி எப்படி திருடப்படும் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்க, யார் ஆணையாளர், உதவி ஆணையாளர், வருவாய் உதவி ஆணையாளர், உதவி வருவாய் அலுவலர், பில் கலெக்டர்ஸ், இவங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து திருடப்பட்டு அதன் மூலமாக தான் இந்த முறைகேடு நடந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக நம்ம மதுரை மாநகராட்சியில் 5 மண்டலங்களாக 5 மண்டலங்கள், மண்டலம் 2, மண்டலம் 3, மண்டலம் 4, மண்டலம் 5, இது மிகப்பெரிய அளவுக்கு சொத்து வரி வந்து போடுறதுல முறைகேடு ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. குறிப்பாக வணிக வளாக கட்டடங்கள், மருத்துவமனைகள், மால்கள், தியேட்டர்கள், கடைகள் உள்ளிட்ட வணிக கட்டடங்கள் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் ஆணையாளர்கிட்ட அதுதான் கேட்டுக்கணும், மறு ஆய்வு செய்து சொத்து வரியை புதியதாக நிர்ணயம் செய்யணும்.
அப்போ தான் மாநகராட்சிக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பை சரி கட்ட முடியும். இங்கே மாநகராட்சியில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு போதுமான நிதி கிடைக்கும் என்பதை நாங்கள் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கோம். உங்கள் மூலமாகவும் இது அனைத்து மாநகராட்சியிலும் இது போன்ற ஊழல் நடக்காத அளவுக்கு இது மிகப்பெரிய மதுரையில் நடந்திருக்க மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய முறைகேடு. சென்னை மாநகராட்சியில் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நாங்களாம் சின்ன பையலாக இருக்கும்போது மஸ்டர் ரோல் ஊழல்னு ஒரு மாநகராட்சியில் ஊழல் வழக்கு நடந்தது. ரொம்ப பேர் அதில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது மாதிரி இதில் அனைத்து பேருமே யார் யார் மண்டல தலைவரா, மண்டலத்துடைய கணவரா, இப்போ மண்டல தலைவர்கிட்ட போய் நேரடியாக கேட்க முடியாது. அவர் தலைவரமா அதிகாரிகளை மிரட்டுறது என்னென்னா, மண்டல தலைவர் பெண்களாக இருப்பதனால இன்னைக்கு என்னன்னா அவங்கள அவங்க கணவருக்கு தான் இயக்குறாங்க, அதிகாரிகளை மிரட்டுறாங்க. இதனால அவங்க துணை போகாத அதிகாரிகள், நேர்மையான அதிகாரியும் இருக்கிறாங்க மாநகராட்சியில் பணியாற்றுறாங்க, அவங்க சரியாக பணியாற்ற விடுவதில்லை. இதை உடனடியாக இந்த ஆணையாளரும் இன்னைக்கு உடனடியாக இதுக்கு சிறப்பாக காவல்துறையை வைத்து உரிய நடவடிக்கை இந்த அரசு முதலமைச்சரும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக சாதாரண அடித்தட்டு மக்கள் வீடு கட்டினாங்கன்னா அங்கே வருவாய் அதிகாரிகள், பில் கலெக்டர்ஸு, அந்த வட்டத்தினுடைய செயலாளர், கவுன்சிலர் இவங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவனை அடாவாடையும் செஞ்சு வீடு கட்டக்கூடாது, வைக்கக்கூடாது, ஒரு செங்கலை கூட எடுக்கக்கூடாது, நீ முறைகேடாக வரைபடம் இல்லாமல் கட்டுறேன்னு சொல்லி லஞ்சம் அவங்க பணம் கேட்டதை அவங்க பெறலைன்னா கட்ட விடுறது. இது கொடுக்கும் பட்சத்தில் தான் அவங்க இந்த பொதுவாக இது பண்ணுறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க. பொதுவாக விண்ணப்ப படிவங்கள், இந்த வரைபடம், மொத்த சொத்து வரி மாற்றம், இப்போ குழாய் வரி, இதுக்கெல்லாம் விண்ணப்பம் அந்தந்த மண்டல அலுவலகத்திலாம் கிடைக்கும். இப்போ மண்டல அலுவலகத்தில் கிடைக்கிறதில்ல. இதுக்குன்னு புரோக்கரை நியமிச்சிருக்காங்களாம். அந்த புரோக்கர் மூலமாக தான் கிடைக்கப்பட்டு செய்கிறாங்க. குறிப்பாக இந்த மாநகராட்சியிலிருந்து பொட்டல் வரி, சொத்து வரி, பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெயரை திருத்துறது, முகவரி மாற்றம், குடிநீர் இணைப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு பெறுவதற்கு ஒவ்வொரு வார்டிலும் உள்ள ஆளுங்கட்சி சார்ந்த அந்த வட்டத்துடைய செயலாளர், கவுன்சிலர், மாநகராட்சி ஊழியர்கள், மண்டல தலைவர் முதல் உதவியாளர் வரை பணம் வசூல் செய்யப்பட்டதாக தெரிகிறது. நாங்கள் சொல்லலை, சொல்கிறாங்க. இந்த சேவைகளுக்கான விண்ணப்பங்கள் பொதுவாக இது இடைத்தரகர்கள் மூலமாகவே பெறப்படுகிறது. தற்போது சொத்து வரி குறைப்பு விவகாரத்தில் கைதான இந்த 8 பேர் சும்மா சாதாரண நிலையில் உள்ளவங்க, பில் கலெக்டர்ஸ் தான். இவங்கனால அந்த முறைகேடை இவங்களை தனித்து செய்ய முடியாது. செய்ய முடியுமா? செய்ய முடியாது. எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சொத்து வரி குறைப்பு முறைகள் மட்டும் நடக்கவில்லை. அதற்கு மேலாக மாநகராட்சியின் பிறப்பு இறப்பு பதிவேடுகளையும் மேலும் சில முக்கிய ஆவணங்களையும் கூட இவர்கள் திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்று தெரியப்படுகிறது. மாநகராட்சியில் நடந்த கடந்த காலத்தில் சுகாதாரத்துறையில் இதே மாதிரி ஆவணங்கள் மாற்றியதற்கான சான்றுகள் ஏற்கனவே கண்டறியப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய மண்டல தலைவர் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு ஆளுங்கட்சியில் சில முயற்சிகள் நடப்பதாக தெரிகிறது. மாநகராட்சி நிர்வாகம் வருவாய் இல்லாமல் நிதி நெருக்கடியில் மக்களுக்கான அடிப்படை வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் இது போன்ற முறைகேடுகளை நிச்சயமாக அரசும் சரி யாருமே பொறுத்து கொள்ள முடியாது. வாக்களித்த மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ முதலமைச்சர் சமீபத்தில் வந்தாங்க, மதுரைக்கு வந்தாங்க. நம்முடைய பந்தகுடி வாய்க்கால் இந்த மாதிரி மூடப்பட்டதை அறிந்து உடனடியாக எடுக்க சொல்லி அந்த பந்தகுடி வாய்க்காலை சீரமைக்கிற 86 கோடி ரூபாய் உடனடியாக அறிவித்தாங்க. அதுக்கான நிதியையும் இந்த மாநகராட்சி இதுவரைக்கும் ஒதுக்கலை.
அதுக்கான என்ன நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு முதலமைச்சர் சொன்னதுக்கே நடவடிக்கை எடுக்காத அந்த மாநகராட்சி நிர்வாகம் இன்னைக்கு இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்காங்க. இது மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட நிர்வாகத்துடைய வேண்டுகோள். பொதுச் செயலாளர் அதை தான் சொல்லிட்டு வந்தார். எங்கள் மாவட்ட குழுவினுடைய கோரிக்கையும் அதுதான். எனவே நீதி கிடைக்கும் வரை நாங்கள் நிச்சயமாக விடமாட்டோம். ஒன்றும் நீதிமன்றத்துக்கும் செல்வோம், மக்களிடத்தில் மக்கள் மன்றத்துக்கும் சென்று, மக்கள் மன்றம் தான் பெரிது, மக்கள் மன்றத்துக்கு சென்று இதுமாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் நிச்சயமாக போர்க்குரல் எடுப்போம். ஏற்கனவே முதலமைச்சர் பல்வேறு மாநகராட்சியில் நடவடிக்கை எடுத்திருக்கார் தமிழக முதலமைச்சர். இந்த மதுரை மாநகராட்சியிலும் உடனடியாக இது களைய வேண்டும். இது தொடர்ந்து இப்போ மட்டும் 22லேருந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முதல்ல இருந்ததா? பொதுவாக இந்த வருவாய் அதிகாரிகள், துணை ஆணையர், மண்டலத்தில் இருக்கிற அதிகாரிகள்லாம் உடனடியாக மாற்றப்படுறவங்க இல்லை. இவங்க காலமாக இருக்காங்க. இவங்கெல்லாம் இவங்க தொடர் நடவடிக்கையின் மூலமாகத்தான் இது இருந்திருக்கும். எனவே இது மீது நடவடிக்கை எடுக்கணும்னு எங்களுடைய வேண்டுகோள். அவங்களெல்லாம் கண்டறியணும். அதிமுக மாவட்டம் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறீங்க? அதாங்க இப்போ கொடுத்துருக்கோம். அதான் இப்போ இதில் ஒரு சின்ன இது, நாங்கள் பூனை எலியை கவுற மாதிரி கவுறோம். இத்தனை விவரங்கள் கொடுக்கணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நானும் தாண்டா ரவுடின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பேசாமல் இருந்தாங்க. இதுக்கு முன்னாலே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. இல்லை, இப்போ நாங்கள் எங்கள் அடுத்து எங்கள் மாமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டம் எங்கள் பொதுச் செயலாளருடைய கவனத்துக்கு, பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறான்னு இதனுடைய பிரதிபலிப்பாக என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு முதலமைச்சருடைய ஆணையை பெற்று நம்மளுடைய பொதுச் செயலாளர் ஆணையை பெற்று பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறார், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் என்ன சொல்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதன் மீது நடவடிக்கை எடுப்போம். எங்க மாநகராட்சி அது என்னை வச்சு ஓட்டுறதுலாம் அது அப்புறம் பார்த்துக்குருவோம். அது இப்போ இந்த மாநகராட்சி ஊழல் தான் பெருசு. மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை இதை கொண்டு வர்றதுக்கு வேற ஏதாச்சும் விளக்கம், மாநகராட்சி சம்பந்தமாக ஏதாச்சும் விளக்கம் கேட்குறீங்களா? ஏதாச்சும் கேட்குறீங்களா? மாநகராட்சி அவரை கேட்டீங்க இல்லைங்க. அதெல்லாம் நீங்கள் மாநகராட்சி சம்பந்தமாக மாநகராட்சியில் நடந்த வேறு இப்போ இன்னொரு பெரிய முறைகேடு இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த குப்பை மதுரை மாநகராட்சியில் குப்பை அள்ளுறது, இந்த குப்பை அள்ளுறதுலாம் உள்ளாட்சித்துறை ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்துட்றாங்க. எங்க அவர்லேண்ட் என்ற கம்பெனிக்கு கொடுத்துட்றாங்க. இந்த அவர்லேண்ட் என்னன்னா இந்த டெய்லி வேஜஸ்ஸு, அப்போ ஒப்பந்த பணியாளர், அப்புறம் யாருப்பா என்ன ஒரு 3 தொகுப்பு ஊதியம், இந்த 3 பேருக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் பெர்மனண்ட் லேபர்ஸ்ன்று நம்ம மாநகராட்சியில் இருக்காங்க. இந்த பெர்மனண்ட் லேபர்ஸுக்கு இதெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க. பெர்மனண்ட் லேபர்ஸுக்கு மாநகராட்சியே அவங்களுக்கான சம்பளத்தை கொடுக்குது. இந்த சம்பளம் எங்க நம்ம மக்களுடைய வரி பணத்திலிருந்து கொடுக்குறாங்க. மாதத்துக்கு 1 கோடி ரூபா அந்த கம்பெனி கொடுக்க வேண்டிய அந்த சம்பளத்தை இவங்க கொடுக்குறாங்க. இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு நாங்கள் ஆணையாளர்கிட்ட சொல்லியிருக்கேன். உடனடியாக கண்டறிந்து உடனடியாக அந்த கம்பெனியிலிருந்து இதுவரைக்கும் எவ்வளோ அந்த கம்பெனிக்காக இவங்க செலுத்தியிருந்தாங்களோ அந்த பணத்தை திரும்ப பெற்று அது மாநகராட்சி வருவாயில் நம்ம வருவாய் பற்றாக்குறை ஏற்றுக்கிறணும், அதை செயல்படுத்தணும், மக்களுடைய வருவாய் மக்களுக்கு தான் பயன்படணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அது மட்டுமல்ல, நான் சொன்னது மாதிரி மூளையாக செயல்பட்ட ஒருத்தர், அவர் பேர் ரவி பொதுவாக இந்த வரி உயர்வு இதெல்லாம் ஒரு தனி மனிதனாக செய்ய முடியாது. இந்த வரி விதிப்பு குழுன்னு ஒரு குழு தலைவர் இருக்காங்க, அதுக்கு ஒரு பெண் தான் இருக்காங்க. அதில் 15 மாமன்ற உறுப்பினர் குழு உறுப்பினராக இருக்காங்க.
அந்த தலைவர் விஜயலட்சுமி அவங்க தலைமையில் இயங்குறது. சாதாரணமாக அது வந்து வரி விதிப்பு வந்து நடக்காது, இவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் செயல்படுத்த முடியாது. அதே மாதிரி கணினி பாஸ்வேர்டும் வந்து இந்த கணினி பாஸ்வேர்டை இயக்குனவர் ரவி என்பவர் தான். அவருடைய மனைவி என்னன்னா மேயரின் உதவியாளராக, நேர்ம உதவியாளராக இருக்கிறார், பங்கு வகிக்கிறார். அதே மாதிரி சைபர் கிரைம் போலீஸார் விசாரிக்க வேண்டும். அவங்க விசாரிக்காமல் சாதாரணமாக இது விசாரிக்கப்பட்டு இப்போ வந்து இவர் உடனடியாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவி என்பவர் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ராமேஸ்வரம் போயிருக்கார். யார் இவருக்கு துணையாக இருந்து இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அது துணையாக இருந்தவங்க யார், இதெல்லாம் இந்த விசாரணை வளையத்தில் கொண்டு வந்து முழுமையாக விசாரிக்கணும் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோரிக்கை. இது வேற ஏதாச்சும் மாநகராட்சி சம்பந்தம் அது 8 பேரும் சாதாரண. அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். அதாவது சம்பந்தப்பட்ட மண்டல தலைவர், அது மற்ற யார் உயர் அலுவலர்கள், மண்டலத்தில் தான் எதுவுமே இயங்குறதே இல்லையா. மண்டல தலைவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. அதுதான் எதிர்கட்சியா இருக்கிற நம்ம வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மாமன்றத்தில் என்ன மாதிரி குரல் எழுப்ப போறோம் தான் கேட்கணும். அவங்க குரல் எங்கள் கட்சியில் குரல் எழுப்பியிருக்காங்க. வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா? வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அதோடு இல்லாமல் நீ மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுவோம், அதன் மீது நடவடிக்கை மக்களை திரட்டி மக்களுடைய பார்வைக்கு இது கொண்டு போகிறோம். சட்டமன்றமே கூடாது தலைவா, ஏற்கனவே கூடுறதே இல்லை, இப்போ எங்கே கூடுறது? இனி குளிர்காட்டம் கூடுறதுன்னா 5 நாள் 6 நாள் நடக்கும். அதில் எப்படி இதெல்லாம் பேச முடியும்? வேற இது விஷயமா ஏதாச்சும் கேட்குறேன். 150 கோடிக்கு மேலே இருந்த ஆட்சியில் தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 22 அதில் பார்க்கலையா மாநகராட்சி ஆணையாளர்? நான் தான் சொன்னேன் 22, 23, 23, 24, 24 வந்து 1/4/24 முதல் 31/7 வரை நடந்த ஊழல் இது. அதிலேயே எவ்வளோ நடந்திருக்கின்றது. அதனால் இதில் முழுக்க இது அதிகாரிகளும் மண்டல தலைவர்கள், கவுன்சிலர்கள், வட்டச்செயலாளர், ஆளுங்கட்சி வட்டச்செயலாளர்கள் முழுமையாக ஈடுபட்டிருக்காங்க. இது எத்தனை 1, 2, 3, 4, 5, 6 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. முறையாக வழக்கு பதிவை அது முறையாக விசாரிக்கட்டும். ஆளுங்கட்சி தானே பொறுப்பில் இருக்காங்க, வேறவங்க எப்படி இது பண்ண முடியும்? வேற மாமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா யாராக இருந்தாலும், யார் மடியில் கணக்கு இருந்தால் யாராக இருந்தாலும் விசாரிக்கணும். ஏங்க இது நான் இப்போ மாநகராட்சி மட்டும்தான் கேட்குறேன். நீங்கள் அதை எங்களுடைய கட்சி இதில் நாளைக்கு வேறு இதில் கேட்கும்போது இது நம்ம முழுக்க மதுரை நீதி கேட்ட மதுரை, கண்ணகி நீதி கேட்டமா மதுரையில் அதிமுக நீதி கேட்குறது. இந்த மாதிரி மதுரை மாநகராட்சி நடந்த முறைகேடுகளுக்கு உரிய நடவடிக்கை என்ன என்பதை கேட்பது தான் இன்றைக்கி இந்த உங்களுக்கான இதில் வந்து நாங்கள் சொல்கிறது. எங்கெங்க அதுக்கெல்லாம் வாங்க. இந்த மாநகராட்சி சம்மந்தமாக இப்போ குழாயில் தண்ணி வர்றது, சாக்கடை வர்றது, நிரம்பி வடியுது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 100 இந்த எங்கள் காலத்தில் 100 வார்டுகள் கொண்டு வந்த குடிநீர் பைப்பு இணைப்பதிலேயும் முறைகேடு நடக்குது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரோடு போடுறாங்க, முறையாக பைப்பு பதிக்கிறதுக்கு முதல்ல ரோடு போட்டுறாங்க. அது போடுறதுனால அதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்க தண்ணி ஒழுங்காக கிடைக்காது. எனவே அந்த பைப்பு இணைப்பு கொடுப்பதிலையும் கூட முறைகேடு நடப்பதாக சொல்கிறாங்க. ரெண்டாவது இன்னும் 50%, 60% கூட வீடுகளுக்கு இன்னும் இணைப்பு கொடுக்கலன்றாங்க. இதையெல்லாம் இந்த மாநகராட்சி சரி செய்யணும், நிர்வாகம் செய்யணும். இது உள்ளாட்சித்துறை அமைச்சர், மாண்புமிகு உள்ளாட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சரும் மாண்புமிகு முதலமைச்சரும் இதில் கவனம் செலுத்தி மதுரை மாநகராட்சியை பார்க்க வேண்டும். மற்ற மாநகராட்சி எடுத்த நடவடிக்கை இந்த மதுரை மாநகராட்சியில் நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.